இயக்குனர் மற்றும் நடிகருமான தம்பி ராமையா இணைஞ்சிருக்காரு. பேசலாம். வணக்கம் சார். ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை ஒரு கிராமத்துக்கு கொண்டு சேர்த்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இன்று இயற்கை எழுதியிருக்காரு. அவருடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க சார் எங்களோட. அது இந்த மாதிரி கிராமத்துல கற்பனைகளோடு சுமந்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு அடுத்த வழி என்ன, சென்னை எந்த புறம் இருக்கு, மெரினா பீச் எப்படி இருக்கும், ஸோ படங்கள்ல மட்டுமே நாங்கள் ஒரு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சென்னை போவதற்கு காரணமாக இருந்தவரே பாரதி ராஜா சார் தான். அவரோட நேரடியாக தொடர்பு கொண்டு வேலை செய்தவர்களை விட அவர்களோட இன்ஸ்பயர் ஆகி வந்தவர்கள் தான் அதிகமான பேர். சின்ன வயசுல இருந்து படிக்கிற காலகட்டத்திலேருந்து 16 வயதிலிருந்து நிறம் மாறாத புக்கிலிருந்து புதிய வார்ப்புகள், இந்த படங்களை தாண்டி தன்னிடம் வேலை செய்பவர்கள்ட்ட என்ன தனி ஆற்றல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு இன்னைக்கு தம்பி கருணாஸ் அவர்களுடைய மகன் இன்னைக்கு நடிகராக அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னால தம்பி தனுஷ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்காருன்னா இதுக்கெல்லாம் மூல விதை போட்டவர் பாரதி ராஜா சார் தான். தன்னுடைய உதவி இயக்குநராக இருந்தவரை ஒரு ரைட்டராக கொண்டு வந்து அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள் மூலமாக பாக்கியராஜ் சாரை கதாநாயகனை அறிமுகப்படுத்தி எவ்வளவு வைரமுத்து சார் சொன்னது மாதிரி ஆகாய நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்துவதற்கு அடுத்து திரையுலகத்தில் அதிக நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தியவர் மிகப்பெரிய பிதாமகன். அதே கண்ட லாஸ்ட் ஒரு 16-17 வருடங்கள் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு பாக்கியம் கிடைச்சது என்பது எனக்கு ரொம்ப, ஏன்னா மிகப்பெரிய கலை சேவை. ஒரு கிராமத்தினுடைய அத்தியாவசியம், கிராமத்துல தான்டா உயிர் இருக்கு. இன்னைக்கு ஆர்கானிக்கப்பட்டுன்னு சொல்றோமே, ஒரு பாட்டின்னா என்ன, பாட்டிக்கு என்ன உறவு கொடுக்கணும், ஸோ கிராமத்தை அதிசயமாக எல்லாம் அகன்று விரிந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தவர். அது மட்டும் இல்ல, இவர் பெரிய வரலாறு. அவர் வந்ததுக்கு பிறகுதான் இளையராஜா வர்றாங்க. பாரதி ராஜா சார் இங்க போயிட்டாரு, அவருடைய நண்பர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்துல இளையராஜா ஸோ இசையும் கூட்டிட்டு வந்துட்டார். இன்னைக்கு பாரதி ராஜா, இளையராஜா இவங்க 2 பேரும் தவிர்த்து விட்டு கடந்த 40-50 வருட காலம் சினிமாவை நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. மாபெரும், அதாவது எவ்வளவு பெரிய மணிவண்ணன் சாரு, எவ்வளவோ குருநாதர்கள், அரசியலும் சரி சினிமாவிலும் சரி, நிறைய குருநாதர்களை எதிர்த்துட்டு போன சிஷியர்கள் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசியலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிஷியன் கூட, அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகை கூட ஒரு இடத்துலயாவது இவரை பற்றி ஒரு ஏற்றலையாவது ஒரு புள்ளி வைக்கக்கூடிய அளவு கூட ஒரு குறை சொன்னதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மணிமன்னன் ஒரு ஆத்தியவாதி ஐயா, பெரிய அளவுக்கு சென்டிமெண்டெல்லாம் இல்லாத ஒரு ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடுல ஒரு 10 நாள் பேசலன்ற பொழுது ஒரு 50 வயதை தாண்டி ஒரு மணிமன்னன் சார் குழந்தை போய் அழுக விட்டாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த நிகழ்வுல பாக்குற பொழுது நம்மளை பேசி பேசி எனக்கு தொண்டை கட்டி போச்சு பாருங்க. அப்படியே ராதிகா மேடம் அப்படியே புழுவா துடிக்குது. அப்படியே ராதா வர்றாங்க, கணவன் மார்பிள தொடர்ந்து படுத்து அழுகுறாங்க. எவ்வளவு பெரிய பாதிப்பு ஒரு சண்டாளம் கொடுத்துருக்காரு பாருங்க. ஐயோ, இப்பேற்பட்ட ஒரு மனிதன் சொன்ன மாதிரிதான் பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின்னுதான். ஆமா, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் இன்னும் சொல்ல போனா சேரன் சார் இப்படி போனாரு, எல்லாமே இவர் தான். இன்னைக்கு சினிமா அகண்ட அளவுக்கு போய் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு இது எம்ஜிஆர் இது மேக்கப் ரூமு, இது சிவாஜி ஐயாவோட மேக்கப் ரூமு, இது ஜெமினி கணேசன் ஐயாவோட மேக்கப் ரூமு, இப்படி எல்லாம் இருந்த ஒரு இலக்கணத்தை ஒட்டைச்சு நகர்த்தி தூளாக்கி அப்படியே மக்களுடைய விஷயத்தை மக்களுக்குள்ளேயே போய் எடுத்து அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே எடுத்து பெரிய இலக்கணம். அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம் எவ்வளவு நாளும். அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா. கடைசி காலத்துல தன் மகனை பரிதவி விட்டுட்டு இந்த கடந்த 1.4 வருடம் என்பது அவர் புழு போல துடித்தாரு. என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இறைவா அந்த ஆத்மாவை துடிக்க விடாத, அடுத்த அள்ளி அணைச்சிக்க மேல கொண்டு போயிடு அப்படிதான் நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆத்மா ஒரு விதத்தில் அவர் இனிமே பேச மாட்டாரு, அவர் அந்த கரகரத்த குரலை கேட்க மாட்டோம்ன்றது வேதனை இருந்தாலும் கூட துடிச்சுக்கிட்டு இந்த ஆத்மாவை அப்படியே துயில் கொள்ள வைத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமா, எங்களை எல்லாம் இப்ப இந்த சூழ்நிலைக்கு சென்னைக்கு தம்பிராமையெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு பிதாமகன், இன்னும் ஒரு புரட்சி தலைவரா ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், கலைஞர்களா ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இவருடைய தனி குணம் என்னன்னா, கொஞ்சம் அரவணைச்சு போயிருந்தா இன்னைக்கு வரைக்கும் மேல்சபை எம்பியா ஏதோ ஒரு அரசு மிகப்பெரிய அங்கீகாரத்துக்கு பதவியில் வந்திருக்கலாம். அவர் நஞ்சில் என்ன படுதோ அதை பட்டவர்த்தனமாக வெளியே சொல்லி தனது சுயத்தை காப்பாற்றி கொண்டவர். ஆமா, ஒரு அதுதான் நினைப்பான். கொஞ்சம் அனுசரிச்சு போனா எல்லாருமே அவரை வணங்குவாங்களே அப்படின்னு. அது தனித்துவம். பாரதிராஜா ஒரு தனித்துவம். தனித்துவம் என்பது மிகப்பெரிய ஒரு சகாப்தம். ஆமா, எல்லாரையும் போல இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணேன். இறைவா
மாபெரும் பிதாமகனுடைய ஆத்மாவை ரொம்ப சாந்தப்படுத்துப்பா. அம்மா ரொம்ப துடிக்க விட்டாப்பா. எத்தனையோ பேர் மனிதர்களுடைய துடிப்புகளை வந்து மக்களுக்கு உணர்த்தி ஒரு மனிதனை கடைசி காலத்துல 1.25 வருடம் ரொம்ப துடிக்க விட்டா. கடவுளே, இது சரியில்லை கடவுளே, பாதை அழைச்சிட்டீங்க. ஆமா, நிச்சயமா மேல போயிட்டு சொர்க்கத்துல மிகப்பெரிய அற்புதமான ஒரு மகிழ்ச்சியோட இருப்பாரு. இங்க இல்ல, அங்க இருக்காரு. இங்கே அவருடைய சாதனைகள் வந்து சொல்லுவோம். அவரை வணங்குகிறேன், வணங்கி கொண்டே இருக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.